ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் 6ஆம் வகுப்பில் ஓல்டு புக் அதில் இருக்கின்ற சொல்லும் பொருளும், உரிய பொருளை கண்டறிதல், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், இதெல்லாம் பொருத்தமான ஒரு பொருளை தான் வந்து கண்டுபிடிக்கிறது. இதை வந்து நம்ம சிலபஸில் இருக்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு முதல் பருவம். அதுக்கு அடுத்தது முதல் பருவம் முடிச்சுட்டு 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் பார்க்கலாம். முதல் பருவம் பேஜ் நம்பர் 3. நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து பேஜ் நம்பரை வந்து எந்தெந்த பேஜில் வந்து சொல் பொருள் உரிய பொருள்லாம் இருக்குன்னு எழுதி வச்சுருக்கேன். அதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு ஒரு பேஜாக நம்ம கோத்ரூ பண்ணாமல் அந்தந்த பேஜில் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். பேஜ் நம்பர் 3ல் இங்கே வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர். புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். பூசல் தரும் அப்படின்னா வெளிப்பட்டு நிற்கும். அடுத்தது 2வது திருக்குறள். 2வது திருக்குறளில் என்பு அப்படின்னா எலும்பு. இங்கு உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது. என்புன்னா எலும்பு, இங்கே உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது. அடுத்தது 3வது திருக்குறளில் வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. ஆருயிர் அப்படின்னா அருமையான உயிர். என்பு அப்படின்னா எலும்பு. 2வது திருக்குறளில் வந்து எலும்பு தான் என்புனா, ஆனால் உடல் பொருள் ஆவியை குறிக்கிறது. இங்கே 3வது திருக்குறளில் என்புனா எலும்பு மட்டும் குறிக்குது. அடுத்தது 4வது திருக்குறளில் ஈனும் அப்படின்னா தரும். ஆர்வம் அப்படின்னா விருப்பம். வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்கும் என்பது பொருள். நண்பு அப்படின்னா நட்பு. நண்பு அப்படின்னா நட்பு. இது வந்து பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. அடுத்தது பேஜ் நம்பர் 4ல் ஐந்தாவது திருக்குறள். வையம் அப்படின்னா உலகம். என்ப அப்படின்னா என்பார்கள். அடுத்தது 6வது திருக்குறள். 6வது திருக்குறளில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மரம் அப்படின்னா வீரம். கருணை வீரம் இரண்டிற்குமே அன்பு தான் அடிப்படை என்பது பொருள். மரம் அப்படின்னா வீரம். கருணை வீரம் இரண்டிற்குமே அன்பு தான் அடிப்படை என்பது பொருள். அடுத்தது 7வது திருக்குறளில் என்பிலது அப்படின்னா எலும்பு இல்லாதது, அதாவது புழுவை வந்து சொல்கிறாங்க. அன்பிலது அப்படின்னா அன்பில்லாத உயிர்கள். என்பிலது அப்படின்னா எலும்பு இல்லாதது. அன்பிலது அப்படின்னா அன்பில்லாத. அடுத்தது 8வது திருக்குறள். அன்பகத்து இல்லா அப்படின்னா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, அதாவது அன்பு வந்து உள்ளத்தில் இல்லாத. வன்பார்க்கண் அப்படின்னா வன்பால் கூட்டல் கண், அதாவது பாலை நிலத்தில். தளிர்த்தற்று அப்படின்னா தளிர்த்து கூட்டல் அற்று, அதாவது தளிர்ந்தது போல. வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம். அடுத்தது 9வது திருக்குறள். புறத்துறப்பு அப்படின்னா உடல் உறுப்புக்கள். எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன். அகத்துறுப்பு அப்படின்னா மனதின் உறுப்பு, அன்பு. புறம் அப்படின்னா உடல் உறுப்புக்கள். அகம் அப்படின்னா மனதின் உறுப்பு, அதாவது அன்பை சொல்கிறாங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 21ல் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு எது கரெக்டான பொருள் அப்படின்றத வந்து நம்ம எடுத்து எழுதணும்.
மரம் அப்படின்னா வீரம். என்பிலதுன்னா அதாவது எலும்பு இல்லாதது எது? புழு. இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து என்பில்லாது அப்படின்னா புழு. இரண்டாவது மரம் அப்படின்னா வீரம். மூணாவது என்பு அப்படின்னா எலும்பு. வன்பால் அப்படின்னா பாலை நிலம். வழக்கு அப்படின்னா வாழ்க்கை நெறி. புழு, வீரம், எலும்பு, பாலை நிலம், வாழ்க்கை நெறி. அடுத்தது பேஜ் நம்பர் 24. இங்கே வந்து பொருள் கூறுகன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னே படித்த சொல் பொருள் தான் இங்கே வந்து எக்ஸசைஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. வையம் அப்படின்னா உலகம். மரம் அப்படின்னா வீரம். அடுத்தது பேஜ் நம்பர் 25. இங்கே வந்து சொற்பொருள் இங்கே அண்டர்லைன் பண்ணுறேன் பாருங்கள். நாய்க்கால் அப்படின்னா நாயின் கால். ஈக்கால் அப்படின்னா ஈயின் கால். நன்கணியர் அப்படின்னா நன்கு கூட்டல் அணியர். அணியர் இதில் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் தான் அணியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எண்ணாம் அப்படின்னா என்ன பயன். சேய்மை அப்படின்னா தொலைவு. அண்மை அப்படின்னா அருகில். இது வந்து புக்கில் அண்மை இல்லை, நானாக சொல்கிறேன். சேய்மைனா தொலைவு, அண்மைனா அருகில். செய் அப்படின்னா வயல். அணையார் அப்படின்னா போன்றோர் அப்படின்றது பொருள். அடுத்தது பேஜ் நம்பர் 26. இங்கே பாருங்கள், பொருள் கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதில் பாருங்கள், அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அப்படின்றது பொருள். செய் அப்படின்னா வயல். இது வந்து பேஜ் நம்பர் 26 இருக்கிறது. பேஜ் நம்பர் 27 பாரதியார் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 27 நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். தலை சாயுதல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல், ஓய்வு எடுக்கிறது தான் வந்து தலை சாயுதல். வன்மை அப்படின்னா கொடை. உழுப்படை அப்படின்னா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். கோணி அப்படின்னா அதாவது கோணிப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கோணின்றது என்னன்னா சாக்கு. நடை அப்படின்னா சாலையில் செல்லும் வண்டிகள். பரப்பு அப்படின்னா பறக்கும் வானூர்தி முதலியன. பறக்கிறத வானூர்தி தான் வந்து பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஞாலம் அப்படின்னா உலகம். உவந்து செய்வோம் அப்படின்னா விரும்பி செய்வோம். தமிழ் மகள் அப்படின்றது வந்து யாருன்னா ஔவையார் வந்து தமிழ் மகள். மேலவர் அப்படின்னா மேலோர். கீழவர் அப்படின்னா கீழோர். மற்றோர் அப்படின்னா பிறருக்கு உதவும் நேர்மை அற்றோர். பிறருக்கு உதவி செய்யறதுக்கு நேர்மை இல்லாதவங்களை வந்து மற்றோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறியில் நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று. நெறியில் நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று. இங்கே நம்மளுக்கு பேஜ் நம்பர் 28 வந்து பொருள் கூறுகன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பொருள் எழுதுக. வன்மைனா என்னன்னு பார்த்தோம், கொடை அப்படின்னு பார்த்தோம். ஞாலம் அப்படின்னா உலகம் அப்படின்னு பார்த்தோம். உழுபடைனா என்ன, வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் தான் உழுபடை. அடுத்தது வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் 48. இதெல்லாம் பேஜ் பை பேஜாக நான் பார்த்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 48 சொல் பொருள் அப்படின்னு இருக்கு பாருங்க. மடவார் அப்படின்னா பெண்கள். தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த.
மனக்கினிய அப்படின்னா மனதுக்கு இனிய. காதல் புதல்வர் அப்படின்னா அன்பு மக்கள். ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது. புகழ் சால் அப்படின்னா புகழை தரும். உணர்வு அப்படின்னா நல் எண்ணம். உணர்வு அப்படின்னா நல் எண்ணம். அடுத்தது பேஜ் நம்பர் 57. பேஜ் நம்பர் 57ல் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு நாட்டுப்புற தமிழ் அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. பின்வரும் பழமொழிகளை படியுங்கள், இவற்றை சொலவடைகள் என மக்கள் சொல்வார்கள். இதில் வந்து 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க. இதில் ஆணம் அப்படின்னா என்ன பொருள்? குழம்பு. அளக்குற நாளிக்கு அகவிலை தெரியுமா? நாளி அப்படின்றது வந்து என்னன்னா தானியங்களை அளக்கும் படி. தானியங்களை வந்து அளக்கிற படிக்கு தான் வந்து நாளி. அகவிலை அப்படின்னா தானிய விலை. நம்ம நாளியில் அளக்கிறோம், அந்த நாளிக்கு தெரியுமா தானியத்தோட விலை என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பாருங்கள், திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு? இதில் திறவுகோல் அப்படின்றதே வந்து என்னன்னா சாவி. இதில் வந்து ஆணம் அப்படின்னா குழம்பு, நாளி அப்படின்னா தானியங்களை அளக்கும் படி, அகவிலை அப்படின்னா தானிய விலை, திறவுகோல் அப்படின்னா சாவி. நம்ம செய்யுள்ள கொடுத்துருக்காங்க, அது கீழே வந்து சொல் பொருள், சொற்பொருள், இந்த திருக்குறள் கிழக்கிறத மட்டும் படிச்சுட்டு போனால் போதாது. இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸசைஸில் கூட கொடுத்துருக்கலாம், அதையும் சேர்த்து படிக்கணும். ஏன்னா சிலபஸ் மாற்றிருக்காங்க, எங்கே எதை கேட்பாங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லேயும் நம்மளுக்கு இந்த மாதிரி பொருள்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஆணம், அகவிலை, திறவுகோல் முதலிய சொற்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் சிற்றூர்களில் இயல்பாக பேசப்பட்டவை. அவை இன்று மறைந்து வருகின்றன. நீங்கள் படித்த நாட்டுப்புற பாடலில் திரும்ப திரும்ப வரும் ஒரு சொல்லை கவனித்தீர்களா? கொழம்பில கூடாரம், மதுரையில கூடாரம். கூடாரம் இடுவது என்றால் தங்குவது என்று பொருள். அப்போது கூடாரம் இடுவது என்றால் தங்குவது, கூடாரம் அப்படின்னா தங்குவது என்று பொருள். நாட்டுப்புற பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகளை படித்தால் தமிழின் மிக பெரியதொரு சொற்களஞ்சியத்தை உருவாக்கலாம். இதில் வந்து இந்த பேஜில் 57வது பேஜில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஆணம் அப்படின்னா குழம்பு, நாளி அப்படின்னா தானியங்களை அளக்கும் படி, அகவிலை அப்படின்னா தானிய விலை, திறவுகோல் அப்படின்னா சாவி, கூடாரம் அப்படின்னா தங்குவது, கூடாரம் இடுவது அப்படின்னா தங்குவது அப்படின்னு பொருள். இப்போது நம்ம 6ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கிறதையும் நம்ம முடிச்சிட்டோம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கின்றத பார்க்கலாம். இப்போது பேஜ் நம்பர் 1. சொல் பொருள் அப்படின்னு இருக்கு பாருங்க. வானப்புனல் அப்படின்னா மழை நீர். வையத்து அமுது அப்படின்னா உலகின் அமுதம். வையம் அப்படின்னா உலகம். தகர பந்தல் அப்படின்னா தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். பொடி அப்படின்னா மகரந்த பொடி. தழை அப்படின்னா செடி. தழையா வெப்பம் அப்படின்னா பெருகும் வெப்பம், குறையாத வெப்பம் எனவும் பொருள் கொள்ளலாம். பெருகும் வெப்பம், குறையாத வெப்பம். அடுத்தது வந்து தழைக்கவும் அப்படின்னா குறையவும். அடுத்தது பேஜ் நம்பர் 2ல் சொல் பொருள். ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக. நாற்றிசை அப்படின்னா
4 திசை, அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையை தான் நாற்றிசை அப்படின்னுவாங்க. தம வேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே. ஆற்றுணா அப்படின்னா இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கூட்டல் உணா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இதில் 6 என்ன பொருள்னா வழி, உணா அப்படின்னா உணவு. அப்போது ஆற்றுணா அப்படின்னா வழிநடை உணவு அப்படின்றது பொருள். அதாவது இந்த வழிநடை உணவு அப்படின்னா அந்த காலத்தில் வந்து படித்தவங்க வந்து எங்கே போனாலும் எந்த நாட்டிற்கு போனாலும் அவங்களுக்கு வந்து அவங்கள நல்லா உபசரித்து வரவேற்று அவங்களுக்கு வந்து உணவு கொடுப்பாங்க. அந்த வழிநடை உணவை வந்து இந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கட்டு சோறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதனை கட்டு சோறு என இக்காலத்தில் கூறுவர். என் நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து. அடுத்தது பேஜ் நம்பர் 8. பேஜ் நம்பர் 8 நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 8 இங்கே பாருங்கள், பயிற்சி அப்படின்னு இருக்குல்ல, அதில் உரிய பொருளை கண்டுபிடித்து எழுதுக. இதில் வந்து 4 கொடுத்துருக்காங்க. பச்சை குழந்தை, பச்சை பயிர், பச்சை பொய், பச்சை தண்ணீர். இதுக்கு வந்து பொருள் என்ன பொருளாக இருக்குன்னா பச்சை குழந்தை. பச்சை குழந்தைன்றது என்னன்னா பிறந்த குழந்தை தான் பச்சை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் பச்சை பயிர் அப்படின்னா பசுமையான பயிர், பச்சை நிறமுடைய பயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பச்சை பொய்னா அவன் சொல்கிறது பொய் தான், ஆனால் மற்றவங்க வந்து அதை நம்புகிற மாதிரி சொல்கிறது. அதாவது முழுமையான பொய் இல்லைன்னா அப்பட்டமான பொய்யை வந்து பச்சை பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை தண்ணீர் அப்படின்னா குளிர்ச்சியான குளிமையான தண்ணீரை வந்து தான் பச்சை தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுக்கு இதற்கான உரிய பொருள். பிறந்த குழந்தை, பசுமையான பயிர், அப்பட்டமான பொய், குளிர்ந்த தண்ணீர். அடுத்தது பேஜ் நம்பர் 17. பேஜ் நம்பர் 17 இங்கே சொல் பொருள் அப்படின்னு இருக்கு பாருங்க. வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல். வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள். வீராப்பு அப்படின்னா இரு மாப்பு. பலரில்னா பலர் கூட்டல் இல் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் பலர்னா நிறைய பேர், இல் அப்படின்னா இல்லம், அதாவது பலருடைய வீடுகள். புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே. சாற்றும் அப்படின்னா புகழ்ச்சியாக பேசுவது. கடம் அப்படின்னா உடம்பு. கடம் அப்படின்னா உடம்பு. அடுத்தது பேஜ் நம்பர் 32. சொல் பொருள். ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல். நாடாகு ஒன்றோ அப்படின்னா நாடாக இருந்தால் என்ன அல்லது என தொடரும். அவள் அப்படின்னா பள்ளம். மிசை அப்படின்னா மேடு. இதில் வந்து ஆடவர் அப்படின்னா ஆண்கள். ஆடவர் அப்படின்னா ஆண்கள். இங்கு மனிதர்களை பொதுவாக குறித்தது. நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய். நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இருக்கின்றது. அடுத்தது 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். இதில் இருக்கின்ற சொல்லும் பொருளும் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 1, 2 வந்து இருக்குது. ஸ்டார்டிங்கில் திருக்குறளில் இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சொற்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாருங்கள். ஈரம் அப்படின்னா அன்பு. அலை ஈ அப்படின்னா கலந்து. படிறு அப்படின்னா வஞ்சம். செம்பொருள் அப்படின்னா மெய்ப்பொருள். அடுத்தது 2வது திருக்குறளில் இருக்கிறது. அகன் அப்படின்னா அகம். உள்ளம் அப்படின்னு 2 பொருள் இருக்குது. அகன் அப்படின்னா அகம், உள்ளம்.
அமர் அப்படின்னா விருப்பம், அமர்ந்து அப்படின்னா விரும்பி, முகன் அப்படின்னா முகம், அகன் அப்படின்னா அகம், முகன் அப்படின்னா முகம். இன்சொல் அப்படின்னா இனிய சொல், இன்சொலன் அப்படின்னா இனிய சொற்களை பேசுபவன். அடுத்தது 3வது திருக்குறள்ல இருக்கிறது. அமர்ந்து அப்படின்னா விரும்பி, அகத்தான் ஆம் அப்படின்னா உள்ளம் கலந்து, இன்சொலினிதே அப்படின்னா இனிய சொற்களை பேசுதலே. அடுத்தது 4வது திருக்குறள்ல இருக்கிறது. துன்புறுவும் அப்படின்னா துன்பம் தரும், துவ்வாமை அப்படின்னா வறுமை, யார் மாட்டும் எல்லாரிடமும், இன்புறுவும் அப்படின்னா இன்பம் தரும், துன்புறுவும் அப்படின்னா துன்பம் தரும், இன்புறுவும் அப்படின்னா இன்பம் தரும். அடுத்தது பேஜ் நம்பர் 2ல் 5வது திருக்குறளுக்கான பொருள் பார்க்கலாம். ஒருவர்க்கு ஒருவனுக்கு, அணி அப்படின்னா அழகுக்காக அணியும் நகைகள். அடுத்தது 6வது திருக்குறள் இருக்கின்ற சொற்பொருள் பார்க்கலாம். அல்லவை அப்படின்னா பாவம், நாடி அப்படின்னா விரும்பி. அடுத்தது 7வது திருக்குறள் இருக்கின்றதை பார்க்கலாம். நயன் ஈன்று அப்படின்னா நல்ல பயன்களை தந்து, நன்றி அப்படின்னா நன்மை, பயக்கும் அப்படின்னா கொடுக்கும், தலை பிரியா சொல் அப்படின்னா நீங்காத சொற்கள். அடுத்தது 8வது திருக்குறளில் இருக்கின்ற சொற்பொருள். சிறுமை அப்படின்னா துன்பம், மறுமை அப்படின்னா மறுபிறவி, இன்மை அப்படின்னா இப்பிறவி. சிறுமை அப்படின்னா துன்பம், மறுமை அப்படின்னா மறுபிறவி, இம்மை அப்படின்னா இப்பிறவி. அடுத்தது 9வது திருக்குறளில் இருக்கின்ற சொற்பொருள். இனித்தீன்றல் அப்படின்னா இனிது கூட்டல் ஈன்றல். ஈன்றல் அப்படின்னா என்ன பொருள்னா தருதல், உண்டாக்குதல். வன் சொல் அப்படின்னா கடும் சொல். எவன் கொலோ அப்படின்னா ஏனோ, எவன் கொலோ அப்படின்னா ஏனோ. அடுத்தது 10வது திருக்குறளில் இருக்கின்ற சொல் பொருள். கவர்தல் அப்படின்னா நுகர்தல், அற்று அப்படின்னா அது போன்றது, அற்றுனா அது போன்றது, முன்பு படித்தது நினைவில் இருக்கிறதா. வன்பார்க்கன் அப்படின்னா வற்றல் மரம், தளிர்த்து அற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தளிர்த்து அற்று, அந்த அற்றுக்கான அது போன்ற அப்படின்ற மீனிங்காக நம்மளுக்கு ப்ராக்கெட்டில் முன்பு படித்தது நினைவில் இருக்கிறதா, வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்து அற்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மளுக்கு பேஜ் நம்பர் 22ல் இருக்குது. பேஜ் நம்பர் 22ல் சொல் பொருள். குமரி கண்ட வலிப்பு அப்படின்னா ஒரு வகை வலிப்பு நோய். இனக்கவரும்படி அப்படின்னா அவர்கள் மனம் கனியும்படி. குணக்கடலே அருட்கடலே அப்படின்னா முருகனை இவ்வாறு அழைக்கிறார்கள். குணக்கடலே அருட்கடலே அப்படின்னு சொல்லிட்டு முருக கடவுளை இப்படி அழைக்கிறாங்க. குறைக்கடல் அப்படின்னா ஒலிக்கும் கடல், அசுரர்கள் கடல் வடிவில் வந்தார்கள் என்பது கதை. குறைக்கடல் அப்படின்னா ஒலிக்கும் கடல், அசுரர்கள் கடல் வடிவில் வந்தார்கள் என்பது கதை. பரகுன்றுளான் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன்.
பேஜ் நம்பர் 22 மேலே பாடல் 1க்கு பொருள் சொல் பொருள் வந்து பார்க்கலாம். ரட்சித்தான அப்படின்னா காப்பாற்றினானா, அல்லைத்தான் அப்படின்னா அதுவும் அல்லாமல், ஆரைத்தான் அப்படின்னா யாரைத்தான், பதுமத்தான் அப்படின்னா தாமரையில் உள்ள பிரம்மன், புவி அப்படின்னா உலகம். இது வந்து நம்மளுக்கு பேஜ் நம்பர் 22 இருக்கின்ற சொல் பொருள். அடுத்தது பேஜ் நம்பர் 30 நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், புறம், பட்டினம், பாக்கம், புலம், குப்பம் இதெல்லாம் வந்து என்னென்ன பொருள் அப்படின்றத பார்க்கலாம். புறம் என்னும் சொல் சிறந்த ஊர்களை குறிப்பதாகும். புறம் அப்படின்னா சிறந்த ஊர். பட்டினம் அப்படின்னா கடற்கரையில் உருவாகும் நகரங்கள் பட்டினம். பாக்கம் அப்படின்னா கடற்கரை சிற்றூர்கள். கடற்கரையில் உருவாகிற நகரத்துக்கு வந்து பட்டினம் அப்படின்னு பேர். அதே கடற்கரையில் உருவாகிற சிற்றூர்களுக்கு வந்து பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே புலம் அப்படின்னா நிலத்தை குறிக்குது. புலம் அப்படின்னா நிலத்தை குறிக்கிறது. குப்பம் அப்படின்னா நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள். நெய்தல் நிலம் சைடில் இருந்த வாழ்விடங்களை வந்து குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நம்மளுக்கு ஊர் பேர்லாம் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்றதுக்காக தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ புறம் என்னும் சொல் வந்து சிறந்த ஊர்களை குறிப்பதாகும். அது அப்போது காஞ்சிபுரம், பல்லாவரம் அந்த மாதிரி புறம் அப்படின்னு முடியும். இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு இது மட்டும் போதும். புறம் அப்படின்னா ஊர், சிறந்த ஊரை வந்து புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டினம் அப்படின்னா நகரங்கள், அதாவது கடற்கரையில் உருவாகும் நகரங்களை வந்து பட்டினம். பாக்கம் அப்படின்னா கடற்கரையில் சரௌண்டிங்கில் இருக்க சிற்றூர்கள் வந்து பாக்கம். புலம் அப்படின்னா நிலம். குப்பம்னா நெய்தல் நிலத்தில் வாழ்ந்த வாழ்விடங்களை வந்து குப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்மளுக்கு பேஜ் நம்பர் 43 பார்க்கலாம். பேஜ் நம்பர் 43 இங்கே சொல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வானரங்கள் அப்படின்னா இச்சொல் பொதுவாக குரங்குகளை குறிக்கும். வானரங்கள் அப்படின்னா பொதுவாக குரங்குகளை வந்து குறிக்கும். இங்கு ஆண் குரங்குகளை குறித்தது. இப்போது இந்த பாடல் வரிகளில் வந்து ஆண் குரங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. மந்தி அப்படின்னா பெண் குரங்கு. மந்தி அப்படின்னா பெண் குரங்கு. வான் கவிகள் அப்படின்னா தேவர்கள். கமன சித்தர் அப்படின்னா வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள். காய சித்தி அப்படின்னா மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை. காய சித்தி அப்படின்னா மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை. பரிக்கால் அப்படின்னா குதிரைக்கால். கூனல் அப்படின்னா வளைந்த. வேணி அப்படின்னா சடை. மின்னார் அப்படின்னா பெண்கள். மடவார் அப்படின்னாலும் பெண்கள். மின்னார் அப்படின்னா பெண்கள். மருங்கு அப்படின்னா இடை. சூழ் உலை அப்படின்னா கருவை தாங்கும் துன்பம். சூழ் உலை அப்படின்னா கருவை தாங்கும் துன்பம். அடுத்தது நம்மளுக்கு பேஜ் நம்பர் 44 இங்கே சொல் பொருள். கோட்டு மரம் அப்படின்னா கிளைகளை உடைய மரம். பீற்றல் குடை அப்படின்னா பீந்த குடை. பீற்றல் குடை அப்படின்னா பீந்த குடை. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கின்ற சொல்லும் பொருளும், உரிய பொருளை கண்டறிதல், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் 6ஆம் வகுப்பில் இருக்கிறத வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள்கிட்ட புக்கு இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குறதுக்கு கஷ்டம்னா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க. உங்களுக்கு இப்போ தெரியும் உங்களுக்கு நான் வந்து எந்தெந்த பேஜில் எங்கெங்கே உங்களுக்கு வாசித்து காமிச்சேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அங்கே பாஸ் பண்ணி எழுதி ஒரு நோட்லேயே எழுதி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.